ஊருல உனக்கு ஒரு மேடை, வானல உனக்கு ஒரு மஞ்சம், பார்க்கும் பார்வை பறவை பார்வையாடா. அந்த மாதிரி தாங்க ஒரு கூஸ் பம்பு நம்ம உடம்புல புல்லரிக்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஒரு தரமான சம்பவம் பண்ணிக்கிறாங்கன்னா அது என்ன சம்பவத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இப்ப இந்த வீடியோல ராஜஸ்தான் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் தான் மோதினாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச மும்பை இந்தியன்ஸ் எல் கிளாசிக்கோக்கு பேர் போனவனா நம்ம ரோஹித் சர்மா, ஹிட்மேன் சர்மா. அதாவது ஒரு சில கட்டத்துல ஃபார்ம் அவுட் ஆகி இருந்தாரு ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 மேட்சா. அதுக்கப்புறமா இவர் ஃபார்முக்கு வந்து வெறித்தனமா ஆடுறத பார்த்தா 6th கப் ஆல்மோஸ்ட் லோடிங் நியர்பை வந்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரோஹித் சர்மா இந்த மாதிரி அடிச்செல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அந்த மாதிரி அடி, வேற மாதிரி அடி, எந்த மாதிரி அடி, பத்தாவதுக்கு ரியன் ரிக்கல்டன் ஒரு கட்டத்துல போட்டு போகிறாப்புல. அதாவது லெப்ட் ரைட் காம்பினேஷன் இதுதாங்க மக்களே. அந்த மாதிரி ஒரு அடி, எந்த மாதிரி அடினா வேற மாதிரி அடி, வெறித்தனமான அடி வச்சு செய்ன்னு செய்யறா. என்னடா இவன் எங்கடா இருந்திருக்கிறான் அப்படி சவுத் ஆப்பிரிக்கால ஒரு கலக்கிட்டு வந்தாரு SA T20. இங்க வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. இப்படியே போயிட்டு இருந்த இவர் குண்டன் டேக்கா கூட ஜெராக்ஸா மாறிதான்னு சொல்ல. அவரோட அவுட்ஸ்டாண்டிங் ஒரு நாக்க வெளிப்படுத்தி அருமையான ஒரு 50 போட்டு கிளம்புனாப்ல. ஏன்னா இவரோட ஷாட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கணீருங்குது. ஆப்போனண்ட்டுக்கு பயத்தை உண்டாக்குற மாதிரி இவர் போட்டு அந்த அடி அடிக்கிறாப்ல. யாரு சாமி நீ, எங்க சாமி இருந்து வந்திருக்கிற அப்படிங்கிறப்ப, நான் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்துக்கிறேனுங்க, நான் வேற மாதிரியோட பேட்ஸ்மேனுங்க அம்மாரிதான் அடிச்சிருக்காப்ல. அவுட் ஆகிட்டு பெவிலியன் திரும்பிட்டாரு கடைசி கட்டத்துல. அப்புறம் சூர்யா வேற மாதிரி இவரை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா மிஸ்டர் 360 ABDக்கு அப்புறம் இவரை தான் அழைக்கணும். அதாவது கிரவுண்ட்ல எந்த இடத்துல அடிக்க முடியாதோ அந்த இடத்துலதான் நான் அடிச்சு காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்ம சூர்யா. வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ். என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வச்சு செய்யறாப்ல. அவரோட சேர்ந்த ஹார்திக் பாண்டியா 2 பேர் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி வச்சு 28 பாலுக்கு 43 ரன்களை அடிச்சிருந்தாங்க. பட் இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தா இந்த தடவை கப்பு கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரியான் ரிக்கல்டன் 61 ரன் அடிச்சிருந்தாப்புல. நம்ம இதுல ரியான் பராக் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. இப்ப என்னன்னா மும்பை இந்தியன்ஸ் 20 ஓவருக்கு 217 ரன்கள் அடிச்சிருந்தாங்கப்பா. 217 ரன். இப்ப RR நீடரு 218 ரன்ஸ் டு வின்னு. எங்கோ அடிக்கிறது ஸ்டார்டிங்லயே வைப் சூரியவன்சி போன மேட்ச் தான்ப்பா 35 பாலுக்கு 100 அடிச்ச. இந்த மேட்ச்ல வந்து டக் அவுட் ஆகி பெவிலியன் திரும்புற. உனையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன்னா சின்ன பையன் வளர்ந்து வருவாப்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் 10வது ஜெய்சாலும் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஜெய்சாலும் தூக்கி விட்டாங்க. அப்புறம் லைன் பை லைனாங்க ரியான் பராக்கு, ஜெய்ஸ்வாலு, துருவ் ஜூராலு, ஹெட்மேயரு எல்லாத்தையும் சரி பும்ரா வந்து அசால்ட்டா தூக்கி விட்டாப்புல. ஏன்னா பும்ரா அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இவரோட பால பயந்து போகாத ஆளே கிடையாதுங்க. ஏகப்பட்ட பேர் பயந்து போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பயம், வேற மாதிரியான ஒரு பயம். 10வதுக்கு லெக் ஸ்பின்னரான கரண் சர்மா சாமி அறாப்புலப்ப 2 விக்கெட் எடுத்து ஒரு கும்பிடு ஓட்ட ஸ்டைல் ஒன்று பண்ணிட்டு போறாப்புலப்ப. வேற லெவல், அந்த மாதிரி ஒரு லெவல்ல பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு கரண் சர்மா இருக்கிற எல்லா டீம்லயும் வந்து கப் அடிச்சிருக்கிறாங்க, இன்க்ளூட் 2014 மும்பை இந்தியன்ஸ் கூட. பட் இந்த சமயம் ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மக்களே நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா ஃபைனலி அந்த முகத்துல ஒரு வேற லெவலான வெறித்தனமான ஒரு லுக்கோட அந்த வின்ன செலிப்ரேஷன் பண்றதுல பாண்டியா மிஞ்ச யாருமே இல்லப்பா. பாண்டியா, சூர்யா, ரோஹித், அதாவது ரியான் ரிக்கல்டன், அதாவது திலக் வர்மா, வில் ஜாக்சன், நமன்தேர், இவங்களுக்கு பேட்டிங்கே கிடைக்க மாட்டேங்குது. இவங்க 4 பேரே வச்சு புலந்து விட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியா ஃபைனலி மும்பை வின் பண்ணி டாப் ஆஃப் தி டேபிள் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பொசிஷன் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இது பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யாருன்னா நம்ம ரியான் ரிக்கல்டன் தான்
வேற வச்சு செஞ்சுட்டாப்புல பையன். வெறித்தனமான ஆட்டம். இப்ப என்னன்னா மும்பை வந்து ஒரு அபார வெற்றி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 100 ரன் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதை நம்ம பாராட்டியே ஆகணும். அதுக்கு பேர் போன 4 பேர் தான். 4 பேர் யாருன்னு சொல்லிட்டேன். மக்களே, மும்பையோட இந்த வெறித்தனமான ஃபார்மை நீங்க பார்த்து எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.